கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி நீதிமொழிகள் 23 அதிகாரம் அதன் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று. இன்றைக்கும் நாம் என்னென்ன காரியத்திற்காக நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ, எந்தெந்த விஷயத்திற்காக ஒரு முடிவு வர வேண்டும் என்று காத்திருக்கிறோமோ, அந்த காரியங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் கூறுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை நம்மை நகர்த்துவதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்பிக்கை மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒருவன் தூங்கச் செல்கிறான் என்றால் அவன் காலையில் நிச்சயம் எழுந்திருப்பான் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. ஒருவன் வேலைக்கு செல்கிறான் என்றால் அந்த வேலையிலிருந்து நன்மை உண்டாகும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. ஒருவன் மீன் பிடிக்க செல்கிறான் என்றால் அவன் வலை வீசினதுக்கு பிறகு மீன்கள் அந்த வலையில் அகப்படும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காரியத்திலும் நம்பிக்கை கொண்டவனாகவே திகழ்ந்து வருகிறான். அப்படியாக இங்கே சாலமோன் ஞானி இப்படியாக எழுதுகிறான், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று. எதனால், என்ன நம்பிக்கை வீண் போகாது? அதற்கு மேல இருக்கிற வசனத்தை வாசிப்போம். 17வது வசனம். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நாம் கிறிஸ்துவுடையவர்களாய் வாழ்கிறோம். அநேக காரியங்களுக்காக கர்த்தருக்கென்று காத்திருப்போம். நாம் சுயமுயற்சி எதுவும் ஈடுபடாமல் கர்த்தர் தருவார் என்று விசுவாசத்துடனே, ஒரு புதிய நம்பிக்கையுடனே ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருப்போம். அவ்வேளையில் நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுதே நமக்கு அருகில் இருக்கும் கிறிஸ்துவல்லாதவர்கள், அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை வாஞ்சித்திருப்பார்கள். அந்த வாஞ்சை உடனே அவர்களுக்கு நிறைவேறும். உடனே நாம் நினைப்போம், ஆண்டவருக்காக காத்திருக்கிற எனக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆண்டவரை அறியாத அவர்களுக்கோ அடுத்தடுத்த நன்மைகள் தொடர்ந்து கிடைக்கிறதே என்று. ஆனால் கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறார்னா, அதை பார்த்து பொறாமை கொள்ளாதே என்று. ஏனென்றால் அதை பார்த்து நாம் பொறாமை கொள்கிறோம் என்றால் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெரிது என்று நாம் சிந்திக்கிறோம். ஆனால் அவர்களை பார்த்து நாம் பொறாமை கொள்ளாமல் கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே நாம் நிலைத்து நின்றால் அவர் இந்த உலகத்தின் தகுதியின்படி நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். பரலோக ராஜ்யத்தின் மகிமையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எனவே இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து பொறாமைப்பட வேண்டாம். இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக ஏக்கம் கொள்ள வேண்டாம். இதெல்லாம் இன்றைக்கு அவர்களுக்கு கிடைக்கும், ஆனால் நாளைக்கு அவர்களுடைய கையில் நிலைத்திருக்குமா என்று கேட்டால் நிலைத்திருக்காது. ஆனால் கர்த்தர் தரும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் என்றென்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்நாள் வரைக்கும் அவனுடைய சந்ததிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்போமே, ஆனால் அந்த நம்பிக்கை நிச்சயமாகவே வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ளவர்களை தாவீது இப்படியாக சொல்கிறான், சிங்கக்குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. இதோ நாம் கர்த்தருக்காக காத்திருந்து அவரையே தேடிக்கொண்டிருப்போம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் கர்த்தர் காத்து கொள்வார். இதோ காட்டுக்கு ராஜாவாக இருக்கும் சிங்கத்தை, அந்த சிங்கத்திற்கே இறை கிடைக்காமல் பட்டினியாக இருக்கும். அந்த சிங்கம் நினைச்ச யாரை வேணாலும் எப்படி வேணாலும் போய் வேட்டையாடலாம். அதற்குண்டான அதிகாரம் அந்த சிங்கத்திற்கு இருக்கு. ஆனாலும் அந்த சிங்கம் பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு என்ன வேண்டும், எந்த நேரத்தில் எதை தர வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதை நேர்த்தியாக உங்களுடைய கரத்தில் கொண்டு வந்து தருவார். இதைத்தான் சாலமோன் சொல்கிறான், நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று. கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய செய்தியின் தலைப்பு, நம்பிக்கையும் காத்திருப்போம். ஆமேன். இங்கே நாம் ஒரு ஸ்திரீயின் காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். அந்த ஸ்திரீ நம்பிக்கையோட கர்த்தருக்காக காத்திருக்கிறாள். அவளுடைய வாஞ்சை, விருப்பம்
இங்கே கர்த்தர் நிறைவேற்றுகிறாரா என்பதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதன் 25வது வசனம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நம் யாவருக்கும் தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அநேக இடங்களுக்கு சென்று அவர் ஊழியம் செய்து வருகிறார். அநேக கிராமத்திற்கு சென்று ஊழியம் செய்து வருகிறார். அநேக தனி நபர்களை கண்டு அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றுகிறார். அந்த வகையில் இங்கே ஒரு ஸ்திரீயை காண்கிறார். வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அங்கு யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அவர் பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே வந்து உட்கார்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்போ இந்த கிணறு ஊருக்கு வெளியே இருக்கிறது. அப்போ இந்த ஊருக்கு வெளியே இருக்கிற கிணற்றண்டையில் கர்த்தர் சீஷர்கள் போயிருக்கிறாங்க, அவங்க வரட்டும் என்று காத்திருக்கிறார். அப்பொழுது 8வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். அந்த இடத்துல கர்த்தர் காத்திருக்கிறார். சீஷர்கள் வருவார் என்று காத்திருக்கிறாரா, இல்லை இந்த சமாரியா ஸ்திரீக்காக காத்திருக்கிறாரா? நன்றாக இந்த வசனங்களை ஆராய்ந்து பார்த்தார். கர்த்தர் அந்த சமாரியா ஸ்திரீக்காக தான் காத்திருக்கிறார். அவளுக்கு ஒரு விடுதலை வேண்டும், அவளை இரட்சிப்பின் பாதையில் நடத்த வேண்டும், அவளை கொண்டு அந்த சமாரியா தேசத்தை நான் இரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தேவ திட்டம் அறிந்தவராய் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி அவர் அந்த கிணற்றண்டையில், அந்த ஊருக்கு வெளியே இருக்கிற கிணற்றண்டையில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறாள், சமாரியா ஸ்திரீயை எதிர்நோக்கி. அப்பொழுது இந்த சமாரியா ஸ்திரீ அங்கே வருகிறாள். அவளிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், தாகத்துக்கு தண்ணீர் தா என்று. நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக தரம் ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அநேக முறை நமக்காக காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரை நாம் உதாசீனப்படுத்தி விடுவோம். அநேக முறை நம்மிடத்தில் ஆண்டவர் தாகத்துக்கு தண்ணீர் தான் என்று கேட்பார். என்றால் அவர் கேட்கிறார் என்றால் நம்முடைய ஆத்துமாவை, நம்மளுடைய உள்ளத்தை அவருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்கே சமாரிய ஸ்திரீக்கிடத்தில் அப்படி கேட்கும்போது சமாரிய ஸ்திரீ ஒரு காரணம் சொல்கிறார். யூதர்கள் எங்களிடத்தில் எந்த சம்பந்தமும் வைத்து கொள்ள மாட்டார்களே, அப்படி நீர் யூதராய் இருக்க என்னிடத்தில் வந்து தாகத்துக்கு தண்ணீர் தான் என்று கேட்கலாமா? நானே ஊருக்கு வெளியே இருக்கிற கிணறுக்கு வந்திருக்கிறேன், நீங்கள் இங்கேயும் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறீங்களே என்று அவள் கேட்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக முறை ஆண்டவர் இவ்விதமாக ஏதாவது ஒன்று கேட்கும் பொழுது நம்ம சொல்லுவோம், பல சாக்கு போக்கு நம்ம சொல்லுவோம். அந்த சாக்கு போக்கு அந்த நேரத்தில் எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. அது ஆண்டவருக்குன்னு சொல்லும்போது பிரத்யேகமாக நம்ம உருவாக்கியெல்லாம் சொல்லுவோம். இப்படியெல்லாம் ஒரு சில காரியங்கள் நமக்கு இருக்குது. அதே போல தான் இந்த சமாரிய ஸ்திரீயும் சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் இறக்கப்பட்டு அவளுக்கு ஒரு பதில் சொல்லுவார் பாருங்க. நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று. உன்னிடத்தில் தண்ணி கேட்கிற நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீயே என்கிட்ட தண்ணீர் கேட்டிருப்ப, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கும் கர்த்தர் கூறுகிறார், நான் கேட்கிற ஒன்றை நீங்கள் தர மறுக்கிறீர்கள். நான் கேட்கிற உங்கள் உள்ளத்தை எனக்காக தர மறுக்கிறீர்கள். நான் கேட்கிற உங்கள் ஆத்துமாக்களை எனக்காக தர மறுக்கிறீர்கள். இன்னும் இந்த உலகத்தின் பிடியில் இருந்திருக்கிறீர்கள். நீங்கள் என்னை சரியாக அறிந்திருந்தீர்களானால் இந்த உலகத்தை ஜெயித்தவர் கேட்கிறார், நான் என்னையே அவருக்கு தருவேன் என்று நீங்கள் உண்மையாய் சொல்வீர்கள். உங்களுக்கு உண்டான ஜீவனை நான் நித்திய ஜீவனை நான் அளிப்பேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் இன்றைக்கும் கேட்கிறார். இன்றைக்கும் யாராவது கர்த்தர் கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய காரியங்களும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்காமல் நாம் இன்னும் உலகத்தின் பிடியில் உலகத்தின் ஐஸ்வர்யத்திற்கு மயங்கினவர்களை சுற்றி திரும்பியோமே ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் யார் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று. அவர் யார் என்றால் இந்த உலகத்தை ஜெயித்தவர். நாம் இன்னும் உலகத்தின் பிடியில் உலகத்தின் ஐஸ்வர்யத்திற்காக மயங்கி சுற்றி திரிந்து கொண்டிருப்போமே ஆனால் கர்த்தர் கூறுகிறார், நான் யார் என்று நீங்கள் அறிந்தால் நீங்கள் இந்த உலகத்தின் ஆசைக்காக என்னை வெறுத்து விட மாட்டீர்கள், அதை தாண்டி உள்ள வாழ்வுக்காக எனக்காக காத்திருப்பீர்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். அவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் யார் என்பதை அறிந்து நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும்.
அவர் யார் என்பதில் நாம் ஒரு புதிய நம்பிக்கை கொண்டவர்களாய் நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும். இங்கு சமாரிய ஸ்திரியை பார்த்து அப்படி கூறுகிறார், நான் யார் என்று நீ அறிந்திருந்தால் நான் உன்னிடத்துல தண்ணி கேட்டிருக்கிறேன், ஆனா ஆண்டவரே நீங்க எனக்கு தண்ணி கொடுங்க என்று நீயே என்னிடத்தில் கேட்டிருப்பாய், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பேன் என்று. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஒவ்வொரு நாளும் நன்மைகளுக்காகவும் ஒவ்வொரு நாளும் தேவைகளுக்காகவும் நாம் கர்த்தரை நாடுகிறோமே. இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்தாயிற்று. இன்னும் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அவர் தேட வேண்டியதில்லை. பரலோகத்தில் இருக்கும் வாழ்வைக்காக தான் அவரை தேட வேண்டும். பரலோகத்தில் நாம் சுதந்திரிக்கும் போகும் தேசத்திற்காக நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ள அவரை நாம் தேட வேண்டும். நம்மளுடைய உள்ளம் மகா கேடுகட்டவை, நம்மளுடைய சிந்தனைகள் கேடுகட்டவை. ஆனாலும் கிறிஸ்து என்ன விரும்புகிறார்? நம்மளுடைய உள்ளத்திற்குள்ளும் சிந்தனைக்குள்ளும் அவர் வந்து வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் வந்து வாசம் செய்யும் போது நம்மளுடைய உள்ளமும் நம்மளுடைய சிந்தனையும் பரிசுத்தமாக்கப்படும். தீங்கு நம்மளை விட்டு எடுத்து போடுவார், நன்மையை தருவார் என்ற நம்பிக்கையில் நாம் நிச்சயம் அவருக்காக காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் பொழுது அவர் நிச்சயம் நம் அண்டைக்கு வல்லவராயிருக்கிறார். இங்கே அதே போல் சமாரிய ஸ்திரீ சொல்லுகிறார், மேசியா வருவார் என்பதை நான் அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அவள் மேசியாவுக்காக காத்திருக்கிறார், கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து வந்தார். வந்தது மட்டுமல்லாமல் அவளுடைய வாழ்க்கையில் புதிய இரட்சிப்பை கட்டளையிட்டார். 26வது வசனம் வாசிக்கும் போது, இதை அறிந்து ஆண்டவர் அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுதோ அவளால், நான் ஊருக்கு வெளியே வந்திருக்கிறவ, நான் ஊருக்குள்ள போகக்கூடாது என்று அவள் தீர்மானித்து கொண்டிருந்த அவள் அந்த குடத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் வைத்து அவள் உடனே ஊருக்குள்ள போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கிறாள். உலகத்தை மீட்டெடுக்க வந்த மேசியாவை நான் கண்டேன், அவர்தான் கிறிஸ்து என்று சாட்சி கொடுக்கிறாள். உடனே அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை காணும்படியாக அங்கே வருகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய கிராமத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே அவர் 2 நாள் தங்கி ஊழியத்தை செய்து அநேகரை தேவனுக்கு நேராக இரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் காத்திருப்போமே என்றால், நம்பிக்கையோடு காத்திருப்போமே ஆனால், அவர் நிச்சயம் நம்மளுடைய உள்ளத்திற்குள்ளும் நம்மளுடைய இல்லத்திற்குள்ளும் வராவலாய் காத்திருக்கிறார். வந்து தாகத்துக்கு தான் தண்ணீர் கேட்கும்போது இவள் அங்கே கொடுக்க மறக்கிறாள். நீர் எங்களை வெறுத்து விடுகிறார்களோ, யூதர்கள் சமாரியாவரை வெறுத்து விடுகிறார்கள், அதே போல் நீரும் எங்களை வெறுத்து விடுவீரோ என்று அவள் தண்ணீர் தர மறுக்கிறாள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட இருந்து நீ தண்ணி கேட்ப. நான் உங்களை வெறுப்பதற்காக நான் இந்த உலகத்திற்கு வரல, உங்களை ரட்சித்து அணைத்துக் கொள்வதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குறுகிறார். எனவே அவருக்காக காத்திருக்கும் நம்மையும், நம்பிக்கையோட காத்திருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நிச்சயம் வர வல்லவராயிருக்கிறார். எதற்காக நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறீர்களோ, கர்த்தர் அந்த காரியத்திற்காகவே உங்களை சந்திக்கும்படி உங்கள் வாசல் அருகே அவர் நின்று கொண்டிருக்கிறார். அநேக முறை அவர் வாசலை தட்டி, கதவை தட்டி, எனக்கு தாகத்துக்கு தா, என்னை உள்ளே அழைத்து செல் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் நாமோ அவர் வரும் வேளையிலே அவர் வரவிடாதபடி நம்மளுடைய மாம்சத்தின் கதவை அடைத்தவர்களாய், உலகத்தின் காரியத்தை எதிர்நோக்கியுள்ளவர்களாய், உலகத்தின் தேவைக்கு எதிர்நோக்கியுள்ளவர்களாய், என்னுடைய எதிர்காலம் எப்படி ஆகுமோ என்று கவலை கொண்டவர்களாய், இந்த உலகத்தில் உள்ள எதிர்காலத்தை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் எதிர்காலத்தை நாம் மறந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினையாமல் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்திற்காகவும் இந்த உலகத்தின் காரியத்திற்காகவும் நாம் சிந்தித்துக் கொண்டும் அவரை விசுவாசித்துக் கொண்டும் இருப்போமேயானால் நம்மை போல பரிதவிப்பவர்கள் வேறு யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை எதற்காக விசுவாசிக்க வேண்டும்? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக விசுவாசிக்க வேண்டும். உலகத்தின் மேன்மை விட பல ஆயிரம் மடங்கு அதிகம் உள்ளது அந்த பரலோக ராஜ்யம். அதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்காக நாம் அவரை வீட்டிற்குள் அழைக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அவருடைய வார்த்தை நமக்காக தந்திருக்கிறார். என்றால் அவருடைய வார்த்தை நமக்காக இருக்கும்பொழுது அவரை நாம் வீட்டிற்குள் அழைப்போமேனால், அவர் வீட்டுக்குள்ள வந்து அவர் வாசம் செய்யும் போது என்னென்ன குறை இருக்கோ அத்தனை குறையும் பிதாவாகிய தேவனிடத்தில் சொல்லி அந்த குறைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நமக்கு நிறைவாய் மாற்றி தருவார் என்ற நம்பிக்கையிலே நாம் அவருக்காக காத்திருப்போம். அவருடைய வருகை மிக 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 சமீபமாயிருக்கிறது. நிச்சயம் வருவார். என்ன காரியத்திற்காக காத்திருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி அந்த நம்பிக்கை நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்று நிறைவேறும். விசுவாசத்துடன் காத்திருங்கள், உன் நம்பிக்கை வீண் போகாது.
கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.